ஆபரேட்டர்கள், ஊக்குநர்கள் மற்றும் பல்வேறு அடிப்படை தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்பாடு செய்து தமிழ்நாடு அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஓஷா கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் உயர் திரு அமல்ராஜ் ஐயா அவர்களே, கிராம ஊராட்சிகளில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுடைய கோரிக்கை என்பது தமிழக அரசிடமிருந்து ஏதோ நாம் பிச்சை கேட்கிறதை போன்று இருக்கின்றது. தோழர்களே, இது நம்மளுடைய உரிமை. இன்றைக்கு யாரும் செய்ய முடியாத பணிகளை, யாரும் செய்ய முன்வராத பணிகளை இங்கே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் தமிழ்நாடு அரசு இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு, இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை கருத்தில் கொண்டு மாதம் 50,000 ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இங்கே நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழர்களே, இன்றைக்கு இந்த ஓஷா கூட்டமைப்பை தமிழகம் முழுக்க ஒரு மிக தெளிவாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிறுவன தலைவர், நமக்கெல்லாம் பரிச்சயமானவர் ஐயா அமல்ராஜ் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு உங்களை எல்லாம் இவ்வளவு பெரும் கூட்டத்தை சேர்ப்பதற்கு அவரோடு இணைந்து இதனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு லட்சுமணன் அவர்கள், திரு கிரீஷா அவர்கள், இதுபோன்று பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்கே உங்களை திரட்டி இருக்கிறார்கள் என்றால் இது நம்மளுடைய உரிமைக்கான போராட்டம். இந்த போராட்டத்தை ஏதோ வந்தோம், ஏதோ சென்று விட்டோம் என்று இருக்கக்கூடாது. தோழர்களே, இன்றைக்கு இந்த நாட்டை, இந்த தேசத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள் 3 காக்கி சட்டைகள், ஒன்றை காவல்துறை, இன்னொன்றை ராணுவம். இதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு இந்த தேசத்தை காத்துக் கொண்டிருப்பவர்கள், நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள். ஊதியம் 5,000 மேல ஒரு அரசு, இதே வட்டார வளர்ச்சி அலுவலருடைய ஊதியம், ஒரு நாள் ஊதியம் 5,000. ஆனால் இன்றைக்கு நாம் வெறும் 60 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்றோம். இது எவ்வளவு விதமான கொடுமை! இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா வேண்டாமா? வேண்டாமா? நம்மளுடைய ஊக்குநர்களுக்கு, சுகாதார ஊக்குநர்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டுமா வேண்டாமா? காவலர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வேண்டுமா வேண்டாமா? இன்னும் கொடுமை, இங்க இருக்கக்கூடிய ஓஹெச் ஆபரேட்டர், இந்த ஓஹெச் ஆபரேட்டர்கள் இரவு பகல் பாராமல், எனக்கு தெரிய எத்தனை ஓஹெச் ஆபரேட்டர்கள் பாம்பு கடித்து இறந்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? இரவு பார்க்காமல் இந்த தேசத்தினுடைய, தன்னுடைய ஊராட்சியினுடைய மக்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக பல்வேறு கிலோமீட்டர் நடந்து சென்று, இரவிலே நடந்து செல்லும் போது பல்வேறு பூச்சிகளுக்கு, கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டு எத்தனை தூய்மை ஓஹெச் ஆபரேட்டர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அன்பார்ந்த தோழர்களே, அந்த இருந்த ஓஹெச் ஆபரேட்டர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய குடுக்காப்பீட்டு தொகை 5 லட்சத்தையாவது நாம் பெற்றிருக்கின்றோமா? இல்லை. காரணம், இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் பணியாளர்களுக்கும் ஓஹெச் ஆபரேட்டர்களுக்கும் முறையாக பதிவேடு என்பது பதிவு செய்ய காரணத்தினால் இன்றைக்கு எத்தனை தூய்மை பணியாளர்கள், ஓஹெச் ஆபரேட்டர்கள் இருந்தும் அரசு கொடுக்கக்கூடிய